காவல்துறைக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், போட்டு எடுத்து சாத்துங்கன்னு சொல்லணும். இதில் எல்லாம் நீங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸு லா அண்ட் ஆர்டர்லாம் பார்க்கவே கூடாது, எடுத்து சாத்தணும். இந்த காஞ்சா, குறிப்பாக வந்து இந்த போர்னோகிராஃபி, ப்ராஸ்டியூஷன், பெண்கள்கிட்ட பண்ணுறதெல்லாம் வி ஆர் வெரி கிளியர். நீங்கள் அவங்களெல்லாம் வந்து இந்த தெய்வ ஜசனை பார்த்துக்கிட்டு தம்பி ஒருக்க கூப்பிட்டு வார்ன் பண்ணுற வார்னிங்கே கிடையாது. நீங்கள் அடித்து பிரிக்கணும். அதுக்கு காவல்துறைக்கு அந்த ஃப்ரீடமை கொடுக்கணும். நீங்கள் காவல்துறைக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம், அவங்களால செய்ய முடியாது. நீங்கள் போய் தொட்ட உடனே ஒன்றிய செயலர் போய் உட்காந்துக்குவான், ஏப்பா நம்ம ஆள் எப்படி நீ தூக்கிட்டு வரலாம், நீங்கள் இருக்கிற தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றட்டுமா அப்படின்னு. இதான் லாங்குவேஜே போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ காவல்துறை என்ன நினைக்குதுன்னா, நமக்கு எதுக்குங்க ரிஸ்க்கு, வந்தோம் ஒரு வருஷம் ஓட்டிட்டு போயிடுவோம். காவல்துறையை ரிஸ்க் எடுக்க வைக்கணும். ஒரு லீடர்னுடைய வேலை, ஒரு டிஜிபியினுடைய வேலை, சீஃப் மினிஸ்டருடைய வேலை, த போலீஸ் பீப்புள் ஷுட் ஆல்வேஸ் டேக் தட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ரிஸ்க். நீங்கள் ரிஸ்க் எடுத்து வேலை செய்யுங்க, பின்னாடி நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அப்படித்தான் ஒரு காவல்துறை இயக்கணும். அதனால தான் தமிழ்நாட்டில் காவல்துறை எப்பொழுதுமே சீஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய கண்ட்ரோலில் பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர்ஸ் வச்சுருந்தாங்க. வெரி பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் இருந்த ஆளுமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி பவர்ஃபுல். ஏன்னா ஹோம் மினிஸ்டர் ஏன் பவர்ஃபுல்னா, ஹோம் மினிஸ்டரை விட்டு கொடுக்கல. இப்போவும் ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து நம்முடைய முதலமைச்சர் அவங்க வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு போலீஸ்னுடைய பவரை கிரவுண்டில் பார்க்குறோமா? எங்கேயுமே கிடையாது சார். டிராஃபிக்கு பயன்படுத்துறதுக்கு தான் காவல்துறையை வச்சுருக்கீங்களோ தவிர அடித்து பிரித்து மேய்ஞ்சு லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்கேயுமே கிடையாது. இதை வந்து நான் வன்மையை எதிர்க்கிறேன். அரசியல்வாதியாக எனக்கு ஒரு போலீஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சார், கேங் மர்டர், கூட்டு பலாத்காரம் சார், ரேப்பு சார், ரத்தம் கொதிக்குது. இதெல்லாம் எங்கிருந்து சார் தமிழ்நாடு புதுசாக வந்துச்சு? இதெல்லாம் எங்கிருந்து சார்? ஒரு சரி, ஏதோ ஒரு மிஸ்நாமர் ஒன்று நடந்துருச்சுப்பா, விடுப்பா. அடுத்து நடக்கிற கூட்டு பலாத்காரம் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டு பலாத்காரம் கம்பீட் பண்ற அளவுக்கு கோரியா இருக்கு ஸ்டோரி. அதை விட கேவலமா இருக்கு. அதை படிக்கிறதுக்கே நம்மளால முடியல. ஒரு பேப்பர் எடுத்து காலையில் நீங்க படிச்சீங்கன்னா, நானே சில நேரம் படிக்கிறது இல்லை, காலையில் நம்ம மூடு அப்செட் ஆக வேண்டாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்கு. இதுக்கு ஒரே காரணம், காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டுட்டு அவங்கள வேலை செய்ய விடாம, கீழே பஞ்சாயத்து, லேண்ட் டிஸ்பியூட்டு, திமுக காரங்க அவங்களுக்கு கொலையடி சண்டை, இந்த பெட்டிஷனு, பிஜேபிக்கார ஐடி விங்கில் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டான் சிஎம் எதிர்த்து, இது இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் காவல்துறை இருக்கோ தவிர லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை இந்த அரசு பயன்படுத்தாமல் இருக்கிறது. அதனால் நீங்கள் என்னை டிஜிபியாக போட்டால் கூட, நீங்கள் என்னை கமிஷனராக போட்டால் கூட, ஒரு தன்மானம் இல்லாத அரசுகிட்ட எப்படி வேலை செய்ய முடியும்?